பானிபூரி போண்டா செய்ய போறோம் இன்னைக்கு. பானிபூரி உருளைக்கிழங்கு மசாலாக்கு உருளைக்கிழங்கு வேக வைக்க போறோம். மசாலா பானி தண்ணி தான் பண்ண போகிறோம். புதினா தழை, மல்லி புளிப்புக்காக, 2 பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துங்க. நம்ம நல்லா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி நல்லா வடி கட்டி கொண்டு வந்தோம். சாட் மசாலா, அடுத்தது சுவைக்கு ஏற்ற தூள் உப்பு, ஜீரகத்தூள், எலுமிச்சைப்பழம் சேர்த்துக்கணும். நல்லா இந்த அளவு மசிச்சுட்டு வெங்காயம் பொடியா வெட்டினது, மல்லித்தலை, சாட் மசாலா, இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு, பச்சை மிளகாய், ஒரு அரை எலுமிச்சை பழம் அளவுக்கு சாறு, ஒரு 1/2 கிலோ அளவு கடலை மாவு, ஒரு 100 கிராம் அளவு அரிசி மாவு, மஞ்சள் தூள், வரமிளகாய் தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்புத்தூள். இப்படி ஸ்லோவாக கரைச்சிக்கணும். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. நம்மளோட ஒவ்வொரு பூரியாக பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் மாவு. இதில் போட்ட 3 சிறப்பாக போண்டா போட்டாச்சு. அதுவும் பூரி போண்டா. இப்படி அழுத்திடணும். கொஞ்சம் மசாலா ஊற்றுங்க ஐயா. அது கட்சி பார்த்த பிறகு தான் அந்த பானியே தருது, பானிபூரியை. நான் இந்த மாதிரி பானிபூரியை எங்கேயுமே சாப்பிடல.